Seventh sum, if 9 times 9th term is equal to the 15 times 15th term, so that 6 times 24th term is 0. இப்போ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா வந்து tn equal a plus n minus 1 into d. இப்போ என்ன சொல்லிக்கலாம், 9 times 9th term 9 times 9th term எதுக்கு ஈக்குவல்னா 15 times the 15th termக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 9 into 9th term அப்படின்னா t9 அர்த்தம், ஈக்குவல் 15 into t15 அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஎன் ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 9 into ஃபார்முலா என்ன, டிஎன் ஃபார்முலா a ப்ளஸ் என் ப்ளஸில் 9 இருக்குது. அப்போ 9 minus 1 into d ஈக்குவல் 15 into அப்போ a ப்ளஸ் என் ப்ளஸில் 15, அப்போ 15 minus 1 into d அப்படின்னு வருவோம். அப்போது இதில் நம்ம பார்த்தோம்னா உள்ளே மல்டி பண்ணோம்னா 9a, அப்போது 9a ப்ளஸ்ஸு இங்கே 18 இருக்கா, அப்போது 9 into 8 dன்னு வரும், ஈக்குவல் டு த 15a ப்ளஸ்ஸு 15 into the 14d அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9a ப்ளஸ்ஸு 9 8 72d ஈக்குவல் இங்கே 15a, இது ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணால் 210d அப்படின்னு கிடைக்கும், 210d. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த ஏவை இங்கே கொண்டு வந்துடலாம், 210 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது ஏவை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 210 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது 72d மைனஸ் 210d ஈக்குவல் டு 15a மைனஸ் 9a அப்படின்னு எழுதலாம். அப்போது 72d மைனஸ் 210d இது ரெண்டுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எழுத. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் 138d ஈக்குவல் டு 6 கிடைக்குது. மைனஸ் 138d இந்த 6 கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு a. அப்போது டிவைட் பண்ணால் ஈக்குவல் டு த மைனஸ் 223d ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the 24th term is 6 times the 24th term is 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறான். அப்போது 6 into t24ன்னு அர்த்தம். இது எப்படி இதெல்லாம் 6 into ஃபார்முலா அப்ளை பண்ணால் a ப்ளஸ் n minus 1 24 minus 1 into d அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதனுடைய வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ கவனிங்க, 6 உள்ள மல்டி பண்ணால் ஏன்னு ஆயிடுச்சா, மைனஸ் 6a ப்ளஸ்ஸு இந்த 26 into the 23d அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 6a ப்ளஸ்ஸு இந்த 23 into 6ன்னு போடும்போது 18 ரிமைண்டர் 1 12 19 198d அப்படின்னு நம்ம கிடைக்குது. இப்போது இந்த ஏக்கு பதிலாக என்ன செய்யலாம், போட்டு இந்த a ஈக்குவல் டு மைனஸ் 23d அப்படின்னு எழுதலாம், மைனஸ் 23d. அப்போ இந்த a ப்ளஸில் மைனஸ் 23 போடும்போது 6 into மைனஸ் 23 ப்ளஸ்ஸு 198dன்னு வரும். ரெண்டையும் மல்டி பண்ணால் மைனஸ் இங்கே 23dன்னு வரும். அப்போது மல்டி பண்ணோம்னா மைனஸ் 198d ப்ளஸ்ஸு 198dன்னு வருது. அப்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்கலாம், ரெண்டு கேன்சல் ஆகி 0. அப்போது ஆன்சர் இஸ் த 0. 8th sum, if 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP, then find k. இப்போ கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணாவே நமக்கு கேவோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ d1 ஈக்குவல் டு d2 அப்படின்னு எழுதும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போது d1 ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது d1 ஈக்குவல் டு 18 மைனஸ் கே, அடுத்தது மைனஸ் இங்கே இன்னொரு 3 ப்ளஸ் கேவா, 3 ப்ளஸ்ஸு கே. இப்போ பாருங்கள், d1 ஈக்குவல் இந்த 18 மைனஸ் கே, மைனஸ் ஆர் மல்டி பண்ணால் மைனஸ் 3, இது மைனஸு கேன்னு கிடைக்கும். அப்போது d1 ஈக்குவல் 18 மைனஸ் 3 போட்டால் 15, அப்போது மைனஸு 2k அப்படின்னு கிடைக்குது. இப்போ d2 கண்டுபிடிப்போம். d2 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அப்போது d2 ஈக்குவல் தேர்ட் டேர்ம்ங்கிறது 5k ப்ளஸ் 1 மைனஸ் செகண்ட் டேர்ம் 18 மைனஸு கே. அப்போது d2 ஈக்குவல் 5k ப்ளஸ் 1
minus 18 minus into minus plus k. அப்போது d2 equal இது ரெண்டு ஆட் பண்ணால் k 5k plus k அப்போ 6k ஆச்சு மைனஸ் 17. இப்போ இது ஏபின்னு சொல்லிக்கலாம். அப்போ given ஆர் இன் ஏபி அப்படின்னு அவனே தந்திருக்கான். இப்போ ஏபி அப்போ ஏபியில் இருந்துச்சுன்னா காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டும் ஈக்குவல். இப்போ ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்போது 15 மைனஸ் 2k ஈக்குவல் 6k மைனஸ் 17. இப்போ கேவில் ஒரு சைடாகவும் நம்பரில் ஒரு சைடாகவும் வச்சுட்டோம்னா 15 ப்ளஸ் 17 ஆயிரும். இந்த மைனஸ் 2k ரைட்டில் கொண்டு வந்தோம்னா 6k ப்ளஸ் 2kன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 32 ஈக்குவல் டு 8kன்னு கிடைக்கும். அப்போ 32 இந்த 8 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா 32 டிவைட் பை 8 ஈக்குவல் டு k. அப்போது 4 ஈக்குவல் டு k. அப்போது k உடைய வேல்யூ 4. The ninth sum, find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் வந்து வேல்யூ வந்து எக்ஸ் ஒய் இஜெட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏபின்னு சொன்னதுனால காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து D1 முதல் கண்டுபிடிப்போம். அப்போது D1 ஈக்குவல் என்ன வரும் 10 மைனஸ் எக்ஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அப்போது 10 மைனஸ் எக்ஸு. அப்போது D2 அப்படின்னு போட்டோம்னா தேர்ட் டேர்ம் தேர்டு மைனஸு செகண்டு தேர்டுங்கிறது ஒய். அப்போது ஒய் மைனஸ் 10. அடுத்தது D3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃபோர்த்து டேர்மு மைனஸு தேர்ட் டேர்ம் போடுவோம். இப்போ 24 மைனஸு ஒய். அடுத்தது D4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃபிஃப்த்து டேர்ம் மைனஸு ஃபோர்த்து டேர்ம் எழுதுவோம். அப்போ இஜெட் மைனஸு 24 அப்படின்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா D2 ஈக்குவல் டு D3. இது இப்போ D2லேயும் ஒய் வருது D3ன்னு ஒய் வருதா. அப்போ அது ரெண்டே ஈக்குவல் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது இந்த D2 ஈக்குவல் டு D3 அப்படின்னு எழுதுகிறேன். D2உடைய வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 10. அப்போது ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு D3 வேல்யூ 24 மைனஸ் ஒய். இப்போது ஒய் மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் ஒய் நேரம் மைனஸ் 10 அங்கே கொண்டு போனோம்னா 24 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 34. அப்போது 2y ஈக்குவல் டு 34 அப்படின்னு கிடைக்குது. அப்போது y ஈக்குவல் டு 34 டிவைட் பை 2 அப்படின்னு போடுவோம். the y ஈக்குவல் டு 7. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 7 கிடச்சிச்சு. அப்போ ஒய்யோட வேல்யூ 7ங்கிறத நம்ம வந்து ஒய் பிளேஸில் அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா D1 ஈக்குவல் டு D2ன்னு எழுதுகிறோம். அப்போது D1 ஈக்குவல் டு D2. அப்போ D1உடைய வேல்யூ என்ன 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. அப்போது 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளேஸில் ஒய்யோட வேல்யூ 17 ஒய்யோட வேல்யூ 17. அப்போது 17 மைனஸு 10ன்னு போடுவோம். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 70 மைனஸ் 10 போட்டால் 7. அப்போது இந்த 10ங்கிறது ரைட்டில் கொண்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 10ன்னு வரும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது இஜெட்டுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் D3 ஈக்குவல் டு D4 அப்படின்னு எழுதலாம். D3ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இஜெட்டு மைனஸ் 24. அப்போ ஒய்யோடைய வேல்யூ நமக்கு தெரியும் 17. அப்போ 24 மைனஸ் 17 ஈக்குவல் டு இஜெட்டு மைனஸ் 24 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 24 மைனஸ் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வரும். 7 ஈக்குவல் டு இஜெட்டு மைனஸ் 24. மைனஸ் 24 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது 7 ப்ளஸ்ஸு 24 ஈக்குவல் டு இஜெட் அப்படின்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணால் 31 ஈக்குவல் டு இஜெட். அப்போது இந்த இடத்துல ஃபைனல் ரிசல்ட்டு இந்த எக்ஸு ஈக்குவல் டு 3, அடுத்தது ஒய் ஈக்குவல் டு 17, அடுத்தது இஜெட் ஈக்குவல் டு the 31. இப்போ in a theatre there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats. Then it's a front row. How many seats are there in the last row அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு ரோவில் எவ்வளோ சீட்டு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோங்கிறது T1 எடுத்துக்கலாம். T1ங்கிறது 20. அடுத்து வரக்கூடிய சக்ஸஸிவ் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ரோலையும் 2 சீட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குங்கிறான். அப்போது T2 ஈக்குவல் டு அடுத்த ஒரு ரோவில் 2 சீட் அதிகம். அப்போது 22. அடுத்து வரக்கூடிய சீட்டில் இன்னும் 2 சீட் அதிகம். அப்போது 22 + 2 அப்படின்னு போடும்போது 24. இந்த மாதிரி எக்ஸட்ரா. இப்போ எல்லாம் சொல்லியிருக்கான் T30 ரோ. அப்போது
T30 ரோவில் எவ்வளோ சீட் இருக்கும் அதான் கொஸ்டின் இதில். இப்போ இதில் பார்க்கும்போது ஏ எவ்வளவும் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 20. அடுத்தது டிங்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் போடுவோம். அப்போது 22 மைனஸ் 20 போட்டால் இந்த இடத்துல உனக்கு 2ன்னு வருது. அடுத்தது n ஈக்குவல் டு 30. அப்போது இதில் அப்ளை பண்ணுறோம் ஃபார்முலா, the Tn equal to a plus n minus 1 into d. அப்போது T30 ஈக்குவல் ஏங்கிறது இந்த இடத்துல 20 ப்ளஸ்ஸு என்னங்கிறது 30 மைனஸ் 1, டிங்கிறது இந்த இடத்துல 2. அப்போது T30 ஈக்குவல் 20 ப்ளஸ்ஸு 29 இன்ட்டு 2. இப்போது 29 இன்ட்டு 20 ப்ளஸ்ஸு 29 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 58. அப்போது T30 ஈக்குவல் டு 78. 11th sum, the sum of 3 consecutive terms in an AP is 27 and the product is 288. Find the 3 terms. The 3 consecutive terms. Terms of an AP. 3 consecutive terms வந்து a minus d, a plus d. இதை 3 consecutive terms. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரக்கூடிய டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இதனுடைய சம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காம பாருங்க. த சம் இஸ் 27 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போது ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 27 அதெல்லாம். இப்போ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல். அப்போது 3a ஈக்குவல் டு 27. இப்போ a ஈக்குவல் டு 27 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 9. அப்போ ஏவோட வேல்யூ 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது என்ன சொல்லிக்க பாருங்க, ப்ராடக்ட். த ப்ராடக்ட் இஸ் 288 சொல்லிக்கலாம். அப்போ ப்ராடக்ட் நினச்சிவோம் எல்லாத்தையும் மல்டி பண்ணணும். அப்போது ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 288 அப்படின்னு எழுதுவோம். இப்போ பாருங்கள், இது ஏ மைனஸ் பி, இது ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 288. இப்போ ஏவோட வேல்யூ 9, அந்த பிளேஸில் அப்ளை பண்ணுவோம். அப்போது ஏ பிளேஸில் 9 போட்டோம்னா 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 9 ஈக்குவல் டு 288 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போது 9 ஸ்கொயர்னால் 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 9 ரைட்டில் கொண்டு தான் டிவைட் ஆயிரும். 288 டிவைட் பை த 9. அப்போது 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா 3 9s are 27, 2 9s are 18 வரும். அப்போது மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 81. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 49. தப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 49. அப்போது மைனஸ் கேன்சல். அப்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. அப்போ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. அப்போ டிக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்குது. ஒன்று ப்ளஸ் வேல்யூ, இன்னொன்று மைனஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி நமக்கு 2 வேல்யூ கிடைக்குது. இப்போது நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் the 3 terms are. அப்போது ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போது ஏங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ டிங்கிறது 7 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணோம்னா 9 மைனஸு டிங்கிறது 7, ஏங்கிறது 9. அப்போது ஏ வந்து 9, டிங்கிறது 7. அப்போது இங்கே வந்து 2 9 அடுத்தது 16 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்குது. இதான் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அப்போ இதே வந்து நெகட்டிவ்லையும் எழுதலாம். அப்போ -7 வச்சு நம்ம எழுதுவோம். டி வந்து -7 அப்படி வச்சு இன்னொரு சீக்வன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 9 மைனஸு டிங்கிறது -7 -7 அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏங்கிறது 9, அடுத்தது ஏங்கிறது 9 ப்ளஸ்ஸு டிங்கிறது -7. இப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 9 + 7 அடுத்தது 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9 - 7. இப்போ இது 2 ஆட் பண்ணால் 16 9 அப்போது 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சம்மு the ratio of the 6th and 8th term of in AP is
7:9. Find the ratio of 9th to 13th term. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லிக்கன்னா 6th term, the ratio of 6th term. அப்போது 6th term is to 8th term equal to 6th term and 8th term is 7:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎன் ஃபார்முலா nth டைம் ஃபார்முலா வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் வந்து T6 அப்படிங்கிறது எழுதும்போது என்ன வரும், ஏ ப்ளஸ்ஸு என் ப்ளஸில் 6, அப்போது 6 மைனஸ் 1 இன்ட்டு டி ஈஸ்ட்டு இது என் ப்ளஸில் 8ன்னு போடணும் இதில். அப்போ ஏ ப்ளஸ்ஸு இந்த 8 மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 7:9. இப்போ இங்கே என்ன வரும் பார்த்தா ஏ ப்ளஸ்ஸு 5D ஈஸ்ட்டு ஏ ப்ளஸ்ஸு 7D ஈக்குவல் டு 7:9. இப்போது இது ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷனாக எழுத போகிறோம். ஏ ப்ளஸ் 5D டிவைடட் பை ஏ ப்ளஸ் 7Dன்னு எழுதலாம் ஈக்குவல் டு 7/9. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் 5D ஈக்குவல் டு 7 இன்ட்டு ஏ ப்ளஸ் 7Dன்னு வரும். அப்போ இங்கே 9A ப்ளஸ் 45D, அப்போது 7A ப்ளஸ் 49Dன்னு வரும். இப்போது ஏவில் ஒரு சைடாகவும் டியில் ஒரு சைடாக வச்சுக்கலாம். அப்போது 9A மைனஸ் 7A ஈக்குவல் டு 49D மைனஸ் 45Dன்னு எழுதலாம். அப்போது 2A ஈக்குவல் டு 4Dன்னு வரும். அப்போது டிவைடட் பை 2 டிவைட் பண்ணோம்னா அப்போ இந்த இடத்துல A ஈக்குவல் டு 2D அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுக்கான், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டு ஃபைண்ட் T 9th term அண்டு T 13th term இதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ T9ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபார்முலாவில் எழுதுவோம். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ n ப்ளஸில் 9 போடும்போது ஏ ப்ளஸ் 9 மைனஸ் 1 இன்ட்டு டி ஈஸ்ட்டு ஏ ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 13 மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதுவோம். அப்போது ஏ ப்ளஸ்ஸு 8D ஈஸ்ட்டு ஏ ப்ளஸ்ஸு 12Dன்னு வரும். 12D ஏ ப்ளஸ்ஸு 12D அப்படின்னு நம்ம கிடைக்குது. அப்போது இது ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதலாம். அல்லது இதுலேயே வந்து ஏ ப்ளஸில் 2D அப்படிங்க அப்ளை பண்ணுவோம். இதில் வந்து ஏ ப்ளஸில் 2Dன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ புட்டு ஏ ஈக்குவல் டு 2Dங்கிறது அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏ ப்ளஸில் 2Dன்னு அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 2D, அப்போது 2D ப்ளஸ்ஸு 8D ஈஸ்ட்டு 2D ப்ளஸ்ஸு 12D அப்படின்னு வரும். அப்போ இது 2 ஆட் பண்ணால் இந்த இதில் 10D ஈஸ்ட்டு இங்கே வந்து 2 ஆட் பண்ணால் 14D கிடைக்கும். அப்போ டி கேன்சலு. இது 2ஆல் டிவைட் பண்ணால் 5 2, இது 12 டிவைட் பண்ணால் 7. அப்போது 5:7. The answer is 5:7. Sum number 13. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degree centigrade and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degree centigrade. Find the temperature of each of the 5 days. So temperature from Monday to Friday. Temperature from Monday to Friday. மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மண்டே வந்து டெம்பரேச்சர் வந்து T1 எடுத்துக்கலாம். டியூஸ்டே டெம்பரேச்சர் வந்து T2ன்னு எடுத்துக்கலாம். வெட்னஸ்டே டெம்பரேச்சர் வந்து நம்ம T3ன்னு எடுத்துக்கலாம். தேர்ஸ்டே டெம்பரேச்சர் வந்து T4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரைடே டெம்பரேச்சர் வந்து T5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் மண்டே டு வெட்னஸ்டே தந்திருக்காங்க. எவ்வளோனா 0 டிகிரி சென்டிகிரேட்னு. அப்போ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேன்னு அர்த்தம். மண்டேங்கிறது என்னது T1, டியூஸ்டேங்கிறது T2, அது வெட்னஸ்டேங்கிறது T3 ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டேர்ம் 1 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா A அப்படின்னு எடுத்துக்கலாம். டேர்ம் 2 அப்படிங்கிறது A ப்ளஸ் D,
டேர்ம் 3ங்கிறது ஏ ப்ளஸ் 2D அப்படின்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 0. இது எப்படி எடுத்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஏபிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2D கமா ஏ ப்ளஸ் 3D கமா ஏ ப்ளஸ் 4D கமா எக்ஸட்ரா அப்படின்னு வரும். அதாவது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஏபி அதுலேருந்து நம்ம இதை எடுத்துருக்கோம். அப்போ இதில் பார்க்கும்போது 3ஏன்னு வரும். 3A ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 0. இப்போ இதில் டிவைடட் பை 3. இப்போது டிவைடட் பை 3ன்னு போடும்போது இங்கே என்ன வரும் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 வரும். இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் டி இது நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து வெட்னஸ்டே டு ஃப்ரைடே வேல்யூ வந்து 18 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ வெட்னஸ்டேங்கிறது T3, அடுத்தது தேர்ஸ்டேங்கிறது T4, ஃப்ரைடேங்கிறது T5 ஈக்குவல் டு 18 எடுத்துக்கலாம். அப்போது T3 அப்படிங்கிறது நம்ம ஏ ப்ளஸ் 2Dன்னு எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் 2D. அப்போ T4ங்கிறது இதில் ஒன்று ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் 3D. T5ங்கிறது ஏ ப்ளஸ் 4D ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏ ஆட் பண்ணால் 3A, இந்த D எல்லாம் ஆட் பண்ணால் 5 9D ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைக்குது. அப்போது டிவைடட் பை 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 18. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்யலாம்னா ஏ வேல்யூ மைனஸ் டினுக்கா இப்போ ஏ ப்ளஸில் மைனஸ் டின்னு போடலாம். புட்டு ஏ ஈக்குவல் டு மைனஸ் டி ஃப்ரம் 1. அப்போ அப்ளை பண்ணுறோம். ஏ ப்ளஸில் மைனஸ் டி, அப்போது மைனஸ் டின்னு போட்டோம்னா ப்ளஸ்ஸு 3D ஈக்குவல் டு 18. அப்போ இங்கே 2D நேரம் ஈக்குவல் டு 2D. இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே இங்கே 6ன்னு வரும். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 18 3ஆல் டிவைட் பண்ணால் 6. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு 6 தான் வரும். அப்போ 2D ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குது. அப்போது D ஈக்குவல் டு 6/2. அப்போ D ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போ டியோட வேல்யூ 3. அப்போது ஃப்ரம் 1 வி கெட்டு என்ன வருது ஏ ஈக்குவல் டு மைனஸ் டியா. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல வரும் -3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதில் T1 மண்டேக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போது மண்டேன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். T1 பார்த்தோம். T1 என்னது ஏன்னு பார்த்தோம். ஏன்னு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா மண்டேயோட டெம்பரேச்சர் 3. அப்போது 3 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது டூஸ்டேங்கிறது T2ங்கிறது ஏ ப்ளஸ் டி அப்படின்னு போடும்போது ஏவோட வேல்யூ 3. அப்போ டியோட வேல்யூ வந்து -3. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ -3 ஏவோட வேல்யூ -3, டியோட வேல்யூ வந்து +3. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது T3 வெட்னஸ்டேங்கும் போது T3. அப்போது ஏ ப்ளஸ் 2Dன்னு எழுதுவோம். ஏவோட வேல்யூ -3 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ 3. அப்போது -3 + 6 அப்படின்னு போட்டோம்னா 3 டிகிரி சென்டிகிரேட். அப்போது T3 அப்படிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி T4 கண்டுபிடிக்கணும். T4 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 3Dன்னு வரும். T4 ஈக்குவல் டு T4ங்கிறது என்னது நமக்கு வெட்னஸ்டே தேர்ஸ்டே. T4ங்கிறது நமக்கு தேர்ஸ்டேங்கிறது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 3D. அப்போது ஏ ப்ளஸ் 3Dன்னு போடும்போது ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு -3 ப்ளஸ் 3 இன்ட்டு +3. இப்போ வேல்யூ வந்து இங்கே -3 + 9 ஈக்குவல் டு 6 டிகிரி சென்டிகிரேட். அடுத்தது T5 அப்படிங்கிறது ஃப்ரைடே. அப்போது ஃப்ரைடே ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 4Dன்னு வரும். ஏவோட வேல்யூ -3 ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ 3. -3 + 12 அப்படின்னு போட்டால் 9 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு கிடைக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து சேலரி வந்து 15,000 வருது. அப்போ இன்க்ரிமெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ செகண்ட் இயரில் என்ன வரும்னு பார்த்தா 15,000 + 1,500 அப்படின்னு போடும்போது 16,500 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும் இந்த சேலரி. அதேமாதிரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபஸ்ட் இயரில்
எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,000 எக்ஸ்பென்சஸ். அப்போ வந்து இன்க்ரீசஸ் ஈக்குவல் டு 900 வருது. அப்போது செகண்ட் டேயில் என்ன வரும்னா இந்த 13,000 ப்ளஸ்ஸு 900 போடும்போது 13,900 அப்படின்னு வரும். இது எக்ஸட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போது சேவிங்ஸும் போது ஃபார்முலா என்ன? சேவிங்ஸ் ஈக்குவல் டு த சேல்ரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ். சேவிங்ஸுங்கிறது சேல்ரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஃபஸ்ட் இயரில் சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா, சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தா 15,000. அதோட ஃபஸ்ட்டு இயரில் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 13,000. அடுத்தது ப்ளஸ்ஸு செகண்ட் இயரில் சேல்ரி வந்து 16,500. அடுத்தது மைனஸ் செகண்ட் இயரில் நமக்கு 13,900 வரும். 13,900 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா. அப்போ இந்த மாதிரி மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து மைனஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,000. அடுத்தது இந்த கமா போட்டுக்கோங்க. 2,000 கமா அடுத்தது 2,600 வரும். 2,600. அப்போது இது கூட ஒரு 600 ஆட் பண்ணோம்னா 3,200 கமா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து பார்க்கும்போது இந்த ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,000. ஏங்கிறது 2,000. இந்த டிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டைம். அப்போது 2,600 மைனஸு 2,000 அப்படின்னு போடும்போது ஈக்குவல் டு 600 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. கொஸ்டினில் நம்பர் ஆஃப் இயர்ஸாக கேட்டுருக்காங்க. அப்போ டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. அப்போது இதில் டிஎன் அப்படிங்கிறது டிஎனுங்கிறது அவன் தந்துட்டான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிஎனுங்கிறது சேவிங்ஸ் வந்து டோட்டலாக அவனுக்கு வரக்கூடியது 20,000 சேவிங் எப்போ வரும்னு கேட்டிருக்கான். அப்போ டிஎன் ப்ளஸில் 20,000 போட்டுக்கலாம். இப்போ ஏங்கிறது 2,000. அடுத்தது என்னங்கிறது தெரியாது. டிங்கிறது ஒரு 600. அப்போது ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2,000 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். 2,000 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா 20,000 மைனஸு 2,000 ஈக்குவல் டு இந்த n-1 இன்ட்டு 600 வரும். அப்போது இங்கே 18,000 வரும். 18,000 ஈக்குவல் டு n-1 இன்ட்டு 600. இந்த 600 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா 18,000 டிவைடட் பை 600 ஈக்குவல் டு n-1 வரும். அப்போது 2 சைபர் கேன்சல். 6ஆல் கேன்சல் பண்ணால் இந்த 13 வரும். அப்போது இந்த இடத்துல 30 ஈக்குவல் டு n-1. அப்போது -1 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 30 + 1 ஈக்குவல் டு n. அப்போது n ஈக்குவல் டு 31. அப்போது 31 இயர்ஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து அவன் 20,000 rupees அவன் வந்து சேவிங் பண்ணணுன்னா அவனுக்கு வந்து 31 இயர்ஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்டு கிளிக் ஆன் த பெல் பட்டன்.